Morning, students. Good morning, Sir, sir. good morning, sir. Good morning. Students, good morning. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. Okay. Young irritable wave optics. முடிச்சிட்டுமா இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணணுமா? ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்களா? ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்களா? சார் இப்பதான் சார் நடத்தணும். இப்பதான் இப்பதான் சார் நடத்தணும். இல்லப்பா நீங்க எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். சார் சரி, ஓகே. யங் இரட்டை பிளவு சோதனையில் இரண்டு பிளவுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, இரண்டு பிளவுகள் அப்படின்னு சொன்னா டி, ஸ்மால் டி மற்றும் பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநீளம் லேம்டான்னு கொடுத்திருக்காங்க. என உள்ளபோது குறுக்கிட்டு பட்டையானது 1 மீட்டர் தொலைவில் கிடைக்கிறது. 1 மீட்டர். இது வந்து கேபிட்டல் டி. ஏனெனில் இரண்டும் அடுத்தடுத்த பொலிவோ பட்டையின் இடைப்பட்ட தொலைவு. ஓகேவா? பேண்ட் வித் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஸ்லீட் கொடுத்திருக்காங்க, வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா பிரைட் ஃப்ரிஞ்சினுடைய பேண்ட் வித் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலாமா? theta is equal to lambda capital D by small d into lambda. கரெக்டா? ஓகே, கரெக்டா இந்த ஃபார்முலா? Yes. சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க என்ன வருதுன்னு பாருங்க. கேபிட்டல் டி 1 into 600 nanometer into 10 to the power of -9 divided by small d எவ்வளவு 0.10 millimeter 10 to the power of -6. இதை சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வந்து ஆன்சர் 6 மில்லிமீட்டர் கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணிடுறீங்களா? ஒரு மெல்லிய ஒளிபுகு தகடானது யங் இரட்டை பிளவு ஆய்வின் முன் வைக்கப்படும் பொழுது பட்டைகளின் அகலம் மாறாது. ஐஜின்ஸ் தத்துவத்தின்படி இரண்டாம் நிலை அலைக்குட்டை பயன்படுத்துவது வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் கண்டறிய, ஒளியின் துகள் பண்பை விளக்க, ஒளியின் அலைப்பண்பை விளக்க, ஸ்னைல் விதியை விளக்க. ஐஜின்ஸ் தத்துவத்தின் இரண்டாம் நிலை அலைக்குட்டியை பயன்படுத்தி வெற்றின் ஒளி இல்ல. ஓகே, நம்மளுடைய ஆன்சர்ஸ் வந்து ஸ்னைல் விதி, ஸ்னைல்ஸ் லா. நம்மளுக்கு தெரியலையா? ஸ்னைல்ஸ் லா mu is equal to sin I by sin R. இரண்டு ஒளி மூலங்கள் ஓரியல் மூலங்கள் எனில் அவை உருவாக்கும் அலைகள். மோனோக்ரோமேட்டிக் லைட் ப்ரொடியூஸ் த வேவ் ஃப்ரண்ட். என்னென்ன வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்? சம அலைநீளங்கள் கொண்டவை, ஈக்குவல் வேவ் லென்த்தா இருக்கும்னு சொல்றாங்க. சம திசைவேகங்கள், ஈக்குவல் வெலாசிட்டியா இருக்குங்கிற. சம அலைமுகப்பு, கண்டிப்பா இரண்டு ஒளி மூலங்களின் ஓரியல் மூலங்கள் எனில் அவை உருவாக்கும் அலைகள். மாறாது கட்ட வேறுபட்டு. இது கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. மாறாத கட்ட வேறுபாட்டை கொண்டது. அஞ்சாவது பாருங்க, முழு ஊடகத்தில் ஒளியின் அதிர்வெண் கொடுத்திருக்காங்க, அலைநீளம் கொடுத்திருக்காங்க. ஏனெனில் அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் கால்குலேட் பண்ண சொல்றாங்க.
mu is equal to c by v, sir. நம்ம ஃபார்முலா Mu equal to c by v, Equal sir. to C by V, sir. V is equal to f lambda அப்படின்னு போட்டுருங்க சார். v is equal to mu is equal to c by v. சூப்பர். இப்ப நம்மளுக்கு c தெரியும், v கால்குலேட் பண்ணோம் இல்லையா? v is equal to Lambda F, sir. f lambda. lambda f. கரெக்ட். இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது சப்ஸ்டியூட் பண்ணீங்களா? ஒர்க் அவுட் பண்ணீங்களா? Yes, sir. ஓகே. ஒளியானது டி தடிமனும் மியூ ஒளிவிலகல் என்னும் கொண்ட கண்ணாடி தகட்டின் வழியே செல்கிறது. வெற்றிடத்தின் ஒளியின் திசைவேகம் சி எனில் கண்ணாடி தகட்டை ஒளியை கடக்கும் காலம் கேட்கிறாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன ஃபார்முலாப்பா? என்ன ஃபார்முலாப்பா? mu t by c, sir. mu t by C. mu t by c. ஏன்னா இதனுடைய v ஐ கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா c by mu எடுத்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஈஸியா கிடைக்கும். என்ன? காலம் is equal to displacement by velocity. எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட்? திக்னஸ் t. எவ்வளவு வெலாசிட்டி? mu is equal c by mu is equal to இந்த mu இந்த பக்கம் மேல போயிடுச்சுன்னா mu t by c. That's all. சிம்பிளா அப்படியே எடுத்து பாருங்க. ஒரு ஒற்றை நிற ஒளியானது வெற்றிடத்தில் இருந்து மற்றொரு ஊடகத்தின் ஒளிவிலகலை அடைகிறது. அந்த ஊடகத்தின் ஒளிவிலகல் எண் 1.5 எனில் விலகல் அடைந்த ஒளியின் அலைநீள் குறையும், sir. குறையுமா? Yes, sir. இது எப்படி குறையுன்றது நீங்களே பார்த்தோம். lambda dash is equal to lambda by mu. இரண்டு ஒளி அலைநிலைகள் செறிவுகளின் விகிதம், அதாவது அதனுடைய இன்டென்சிட்டி கொடுத்துட்டாங்க. இரண்டு அலைநிலைகள் ஏனில் வீச்சின் விகிதத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இன்டென்சிட்டி கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், I1 divided by I2. இது ஃபார்முலா தெரியும் இல்லையா? I is directly proportional to amplitude square. அப்ப I1 by I2 is equal to A1 square divided by A2 square. A1 square A2 square எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க, 4 by 4 by 1. அப்ப நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர்? root of I1 I2 இருக்கும். 2:1 வரும் சார். 2:1 வரும். இது அடுத்து இந்த பக்கம் போயிட்டு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு root of I1 by I2 கிடைக்கும். A1 divided by A2 கிடைக்கும். இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2:1. யங் இரட்டை பிளவு சோதனையில் இரண்டு பிளவுகள் இடைப்பட்ட தொலைவு பாதியாகும் பொழுது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்லீட்ஸ், அந்த ஸ்லீட்ஸினுடைய இது வந்து பாதியாகும் பொழுது பிளவுகளுக்கு திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு 2 மடங்காகும் பொழுது டிஸ்டன்ஸ் 2 மடங்காகும் பொழுது மாற்றப்படும் போது பட்டைகளின் அகலமானது இந்த ஃபார்முலா எடுத்து அதே தான் ரெண்டு கண்டிஷன்ஸ்ல நம்ம எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி பை ஸ்மால் டி இன்டூ லாம்டா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணா எவ்வளவு வருது ஆன்சர் பாருங்க. 4 மடங்கு வருது. பீட்டா டேஸ் இஸ் ஈக்குவல் டு 4 பீட்டாவா? சார் அப்படிதான் சார் வருது. அப்ப 4 மடங்கு ஆகும். இது ஒர்க் பண்ண பார்த்தீங்களா? தொடக்க கட்ட வேறுபாடு சுழி சப்ஸ்டிட் பண்ண தொடக்க கட்ட வேறுபாடு சுழி எனில் திரையில் 5வது சிறுமம்
ஐந்தாவது சிறுமம் தோன்றும் புள்ளியின் பாதை வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப நம்மளுக்கு மொத்த கட்ட வேறுபாடுடைய ஃபார்முலா 2π/λ. ஞாபகம் வச்சுக்கோ, சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க நீங்களே. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பாதை வேறுபாடு கண்டுபிடிக்கணும். therefore இது கட்ட வேறுபாடு. ஓகேவா? ஃபேஸ் டிஃபரன்ஸ். இப்ப நம்மளுக்கு வந்து பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோம். அப்போ பாத் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2π/λ இன்டு ΔX. நம்மளுக்கு என்ன கால்குலேட் பண்ண? பாதை வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. therefore λx is equal to λ/2π இன்டு இவ்வளவுதான். இது எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படி புரியலாம் கேளுங்க. யங் இரட்டை பிளவு, இது யாரும் ஒர்க் அவுட் பண்ணீங்களா? யங் இரட்டை பிளவு ஆய்வு முதலில் காற்றில் பாருங்க, முதலில் காற்றிலும் பிறகு காற்றை தவிர்த்த பிற ஊடகத்திலும் செயல்படுகிறது எனில் ஊடகத்தில் உள்ள போது பெறப்பட்ட 8வது ஒரு பொழிவுப்பட்டையானது காற்றில் உள்ள போது பெறப்பட்ட 5வது கருமைப்பட்டை, 8வது பொழிவுப்பட்டையும் 5வது கருமைப்பட்டையும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது அதனுடைய ஒளி விலகல் என்னன்னு கேட்கணும். 8th பிரைட் ஃப்ரிஞ்சும் 5th டார்க் ஃப்ரிஞ்சையும் ரெண்டத்தையும் ஈக்குவேட் பண்ணும் பொழுது 8th பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா இன் ஏர். 5வது பிரைட் ஃப்ரிஞ்ச் எங்க கிடைக்குது அப்படின்னு சொன்னா இன் மீடியம். அப்படி இருக்கும் பொழுது ஒளி விலகல் என்னானது நம்ம ஒவ்வொன்றா நம்ம சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சிருச்சு. இப்ப 8வது பொழிவுப்பட்டையினுடைய கால்குலேட் பண்ற பாருங்க. 8வது λ ஸ்மால் m கேபிட்டல் D by ஸ்மால் d. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 8வது இது அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது கருமைப்பட்டை. அப்ப x dash is equal to 2n minus 1. அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 minus 1/2. ஓகேவா? டார்க் ஃப்ரிஞ்சஸ். அப்ப lambda capital D by small d. லாம்டானே எடுத்து எழுதிக்கலாமாப்பா? கரெக்ட் தானப்பா? n lambda நம்மளுக்கு 2n minus 1 λ/2. கரெக்ட் தானே? எழுதிக்கலாமா? இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? ஈக்குவேட் பண்ண போறோம். x is equal to x dash. டக்கு பாருங்க, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணணும். நான் ஃபுல்லா இது ஒர்க் அவுட் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஓகே, இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா x dash is equal to x ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லாம்டா கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா லாம்டா கிடைக்கும். இது வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோ. இது மீடியமா எடுத்துக்கோ, இது ஏரா எடுத்துக்கோ. எனக்கு லாஸ்ட்ல கண்டுபிடிக்கும் பொழுது இங்க லாம்டாவா கண்டுபிடிப்பேன். நல்லா கவனிச்சுக்கோ. இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொன்னா லாம்டா கண்டுபிடிப்போம். அப்ப ரெண்டுத்தையும் சேர்ந்து போனது lambda a by lambda medium is equal to 8/4.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒளி விலகல் எண் கண்டுபிடிக்கணும். அப்ப மியூ கால்குலேட் பண்ணணும். அப்ப மியூ மீடியம் இஸ் ஈக்குவல் டு lambda air divided by lambda medium. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப lambda air divided by lambda medium எவ்வளவு இருக்கும்? 8/4.5 is equal to 1.78. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுல இருந்து லாம்டா கண்டுபிடிப்போம். அடுத்தது மியூனுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா மியூ மீடியம்னா என்னதுன்னா ஏர்ல இருக்கக்கூடிய வேவ் லென்த்தையும் மீடியத்தில் இருக்கக்கூடிய வேவ் லென்த்தையும் டிவைட் பண்ண நம்மளுக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்.
புரிஞ்சுதாம்மா? டவுட் இருக்கா ஏதாவது? சார் ஓகே No, சார். ஓகே. யங் இரட்டை பிளவு ஆய்வில் 2 ஓரியல் மூலங்கள் இடைப்பட்ட தொலைவு 0.9 மில்லிமீட்டர் மற்றும் பிளவுகளுக்கு திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு 1 மீட்டர் உள்ளது. மைய பொலிவு பட்டையிலிருந்து 1 மில்லிமீட்டர் தொலைவில் இரண்டாவது கருமைப்பட்டை பெறப்படுகிறது எனில் பயன்படுத்தப்படும் ஒற்றை நிற ஒளியின் அலைநீளத்தை கால்குலேட் பண்ண சொல்றோம். அப்ப உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். x is equal to நம்மளுக்கு தெரியும் இல்லையா 2n minus 1 lambda by 2 capital D by small d. கரெக்டா? எஸ் சார். அப்ப நம்ம lambda கால்குலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. அப்ப lambda is equal to 2 into xc divided by 2n minus 1 capital D. இப்ப நீங்க இதை சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து எவ்வளவு கிடைக்கும்னா 6 into 10 to the power of minus 5 மீட்டர். ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? yes, sir. ஓகே. நெக்ஸ்ட், யங் இரட்டை பிளவு ஆய்வில் பெறப்பட்ட பட்டைகளின் தடிமன். பட்டைகளின் தடிமன் அப்படின்னு சொன்னா ஃப்ரிஞ்ச் வித். சார் ஃப்ரிஞ்ச் வித் வந்து பீட்டா கொடுத்துருக்காங்க. ஃப்ரிஞ்ச் வித் பீட்டா கொடுக்கணும். இந்த முழு அமைப்பும் எவ்வித மாற்றமும் செய்யாமல், எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அதனுடைய ஒளிவிலகல் எண் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் 4/3 கொண்ட தண்ணீரில் வைக்கப்படும் பொழுது பெறப்படும் புதிய பட்டைகளின் தடிமன். அப்ப யங் இரட்டை பிளவில் தடிமன் கிடைக்கக்கூடியது ஃப்ரிஞ்சஸ் எந்த ஒரு மாற்றம் இல்லாம தண்ணீர்ல வைக்கப்படும் பொழுது அந்த பட்டைகளின் தடிமன் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பீட்டா டேஷ் இஸ் ஈக்குவல் டு பீட்டா பை மியூ. மறந்துடக்கூடாது. அப்ப பீட்டா எவ்வளவு இருக்கு? 0.4 இங்க மில்லிமீட்டர் அப்படியே இருக்கு. மியூன்றது வந்து எவ்வளவு இருக்கு? 4/3 சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 0.30 மில்லிமீட்டர். ஓகேவாப்பா? Yes, sir. எஸ் சார். அதான் சார். y is equal to a sin kx minus omega t என்ற சமன்பாடு ஒளி அலையத்தை குறிப்பதாக கொண்டால் y என்பது ஒளியின் அலையை குறிக்கிறது என்றால் ஈத்தர் துகளின் இயக்கத்தை ஊடகத்தை துரிந்து ஊடகத்தை நடத்தி y is equal to நம்ம எங்க ஏற்கனவே எலக்ட்ரோமேக்னடிக் வேவ் படிச்சோம் இல்லையா? அதன்படி இது வந்து மின்புலத்தை குறிக்கும். ஒளி அலையானது குறுக்கலைகள் தான் என உறுதிப்படுத்தும் அலையின் பண்பு எது? சொல்லும் போல குறுக்கலைகள் தான்
டிரான்ஸ்வர்ஸ் வேவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா ரிஃப்ளெக்ஷன், குறுக்கீட்டு விளைவு, எதிரொலித்தல், குறுக்கீட்டு விளைவு, விளிம்பு விளைவு, தள விளைவு. இன்டர்ஃபரன்ஸ், இது போலரைசேஷன், விளிம்பு. ஓகே, இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா போலரைசேஷன், தள விளைவு. எழுதிக்கலாமாவா? அடுத்தது ஒளியானது ஒளி விலகல் அடையும் பொழுது மாறாதது. கண்டிப்பா அதிர்வெண் மாறாது, மறக்கவே மறக்காதீங்க. அதிர்வெண் என்னைக்குமே மாறாது. ஒளியானது ஒளி விலகல் அடையும் பொழுது அதிர்வெண் மாறாது. யங் இரட்டை பிளவு ஆய்வில் வெள்ளை ஒளி பயன்படுத்தப்படும் போது, இந்த யங் இரட்டை பிளவுல யங் ஸ்மால்லஸ்ல இஃப் யூ யூஸ் த ஒயிட் லைட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கேட்கிறாங்க. மையப்பட்டை வெள்ளையாக இருக்கும், மையப்பட்டை கருமையாக இருக்கும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். மையப்பட்டை வண்ணங்களாக இருக்கும், மையப்பட்டை ஊதா நிறமாக இருக்கும். இது நார்மலா நம்மளுக்கு யங் ஸ்லிட்ல கிடைக்குதுன்னா இதுதான் ஆன்சர். ஆனா வெள்ளை ஒளியா இருக்கும் பொழுது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா மையப்பட்டை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா வெள்ளையாக இருக்கும். இரண்டு ஓரியல் மூலங்களில் ஒளிச்செறிவுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க. I1:I2 எனில் அவை குறுக்கிட்டு அடைந்த பிறகு கிடைக்கும் பெருமம் மற்றும் சிறுமம் ஒளிச்செறிவு. We need to find intensity maximum, intensity minimum. கொஞ்சம் இதா இருக்கும் பாருங்க. நான் அப்படியே ஒரு எழுதுறேன் பாருங்க. I maximum divided by I minimum is equal to A1 plus A2 அதானே சார்? ஆமாமா, இது வந்து மேக்ஸிமம் மினிமம்ன்றதுனால நான் A+1 divided by A-1 all square. மேக்ஸிமம் A+1, மினிமம் அதாவது ஆம்ப்ளிடியூட் தான் A², அப்ப A-1. இப்ப நான் ஆம்ப்ளிடியூட கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா is equal to root of I1 divided by I2. அப்ப அதன் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 25/16 is equal to 5/4 சப்ஸ்டிட் பண்ணும். அவ்வளவுதான்மா. இது என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா 5/4 plus 1 whole square, 5/4 minus 1 whole square. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா I மேக்சிமம்க்கும் I மினிமத்துக்கும் உள்ள தொடர்பு கிடைக்கும். நம்மளுடைய தொடர்பு என்னன்னா 81:1. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? எஸ் சார். ஓகே, இது எல்லாமே நான் நோட்ஸ்ல இருக்கு, நல்லா பாத்துங்க. ஓகே, 19. யங் இரட்டை பிளவு ஆய்வில் ஒரு புள்ளியில் பெறப்பட்ட ஒரு செறிவானது பெரும ஒளிச்செறிவில் எவ்வளவு இருக்கும்? 1/4 பங்கு அமைகிறது எனில் அப்புள்ளியின் கோண நிலை. I is equal to I0 cos square pi/2. கரெக்டா பாருங்க. யங் இரட்டை பிளவு ஆய்வில் ஒரு புள்ளியில் பெறப்படுகின்ற ஒளிச்செறிவானது பெரும ஒளிச்செறிவில் 1/4 பங்கு அமைகிறது எனில் அப்புள்ளியின் கோண நிலை. cos pi கண்டுபிடி சொல்றேன், பை கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. அப்ப பை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா I is equal to I0 cos square pi/2. இப்ப அடுத்தது என்ன சொல்லணும்? 1 பெரும வருது, அப்போ 1/5. அப்ப I0 divided by 4 is equal to I0, நல்லா பாருங்க, அவ்வளவுதான். இதுதான் கண்டிஷன். cos square pi/2. அவங்களே கொடுத்திருக்காங்க ஒளிச்செறிவில் I intensity 1/4 times of its maximum intensity. அப்ப I0/4.
அப்ப I நாட் கேன்சல் ஆயிடும். நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா cos ஸ்கொயர் பை பை 2 இஸ் ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸ்கொயரிங் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. therefore cos pi by 2 is equal to 1/2. கரெக்டா பாருங்க. Yes, sir. Correct. Yes. அப்ப pi by 2 is equal to நம்மளுக்கு எவ்வளவு இருக்கும் 60. அப்ப வந்து pi by 3. அப்ப நம்மளுக்கு லாஸ்ட் ஓவர் சப்ஸ்டிட்யூஷன் pi is equal to நம்மளுக்கு 2 pi by 3 நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ 2 pi by 3. வேற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் எல்லாமே சைன்ல இருக்கு சார். அதான் அது பண்ணிட்டு மாத்திடலாம். உங்களுக்கு பை கண்டுபிடிச்சு ஒரு நிமிஷம். பை இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 2 pi by lambda into dvs. pi 2/3 நம்மளுக்கு deviation கண்டுபிடிச்சோம். ஓகே கரெக்ட். deviation கண்டுபிடிச்சோம்னு சொன்னா lambda by 3. ஓகே. Sin inverse of 1 lambda by 2, sin inverse of lambda by 2t, sin inverse of lambda by 3t, sin inverse. ஓகே. அப்ப இதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நல்லா பாருங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சுட்டு 2 கண்டுபிடிச்சிருக்கோம். pi is equal to 2 pi by 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அங்க அது கொடுக்கல, ஆனா சைன்ல கொடுத்துருக்காங்க. அடுத்தது அந்த ஃபார்முலால இருந்து வச்சு அப்படின்னு சொன்னா டீவியேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். lambda by 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா சைன்ல இருக்கு. நம்ம ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பாருங்க, சொல்லி இருக்குன்னா இல்லையான்னு பாருங்க, இல்லைன்னா பாத்துங்க. பாதை வேறுபாடு என்னது இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. இது ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஏன்னா இங்க சைன் இன்வர்ஸா இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலா எடுத்து எழுதணும். அப்ப டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு டி சைன் தீட்டா. அப்படியே எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு பாருங்க. lambda by sin theta கால்குலேட் பண்ண சொல்லுங்க. அப்ப sin theta is equal to d by dvs. தெரியலனா இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது நம்மளுக்கு பை கண்டுபிடிச்சு சொல்லி இந்த பை கால்குலேட் பண்ணி கூட கிடைக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம வந்துடணும். sin theta is equal to d by dvs. deviation is equal to lambda d. அப்ப 3 மாறுது. ஒரு நிமிஷம் வந்து
கரெக்டாப்பா? ஆன்சர் பாருங்க இருக்கான்னு எழுதிக்கலாமாப்பா? சார் ஓகே. நம்ம தீட்டா கால்குலேட் பண்ணக்கூடியது இது ஒரு கோண நிலை அமைகிறது எனில் அப்பொழுதில் கோண நிலை தீட்டானா இந்த ஃபார்முலாஸ் எடுத்து ஞாபகம் வச்சு. பாத் டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ம பை கால்குலேட் பண்ணலாம். பை கொடுக்கல. ஃபேஸ் ஆங்கிள் கேட்டாங்கன்னா ஃபேஸ் ஆங்கிள் இல்ல, பாத் டிஃபரன்ஸும் இல்ல. நம்ம அடுத்ததுக்கு வந்தீங்கன்னா இதுதான் நம்ம போகணும். ஓகே, அடுத்தது பார்த்துக்கோம். எதிரொலிப்பின் நுண்ணோக்கி ஒன்றின் பகுதியின் அதிகரிப்பு. நுண்ணோக்கியினுடைய பகுதிறன் ரிசால்விங் பவர் இஸ் இந்த ஃபார்முலாஸ் பார்த்தீங்கன்னா ரிசால்விங் பவர். அப்ப நம்ம உடனே இந்த ப்ராப்ளம் போகலாம். ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு 2 mu sin theta. யாருக்கு? யாருடைய இதுக்கு? டெலஸ்கோப். அப்ப 2 mu sin theta டிவைடட் பை லாம்டா. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா படுகதிரின் அலைநீளம் குறைவாக உள்ள போது எதிரொலிப்பு நுண்ணோக்கியின் பகுதிறன் அதிகரிப்பு. அப்ப அலைநீளம் குறைவா இருந்துச்சுன்னா படுகதிர் ஓகே, ஏ இஸ் கரெக்டா பார்க்கலாம். ஏ கரெக்டான்னு பார்க்கலாம். படுகதிரின் அலைநீளம் அதிகரிக்கும் பொழுது அதிகரிச்சுச்சுன்னா ரிசால்விங் பவர் கம்மி ஆயிடும். பொருளர் லென்ஸ் விட்டம் அதிகரிக்கும். இந்த விட்டத்தை பொருந்தது அல்ல, மேற்கொண்ட எதுவும் இல்லை. அப்ப ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். எழுதிக்கலாமாப்பா? எஸ் சார். எஸ் சார். ஓகேவா? அப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மைக்ரோஸ்கோப்பினுடைய நம்ம ரிசால்விங் பவர், தொலைநோக்கினுடைய ரிசால்விங் பவர் அடுத்தது கேட்கிறாங்க. அப்ப தொலைநோக்கி அப்படின்னு சொன்னா டெலஸ்கோப்பினுடைய ரிசால்விங் பவர். therefore the resolving power of telescope is equal to d divided by 1.22 lambda. அதிகரிக்கும் கீழ்காணும் எவற்றை அதிகரிக்க வேண்டும்? அலைநீளம் தான் இங்கேயும். அதிகரிச்சா ரிசால்விங் பவர் கம்மியாயிடும். பொருளின் வில்லை விட்டம் டி, கண்ணுறு வில்லின் விட்டம் கண்ணு. ஓகே, D is the correct option. B is the correct answer. ஒற்றை பிளவு விளிம்பு விளைவு. ஏற்படும் முதன்மை பெரும ஒளி செறிவு I0 சூப்பர் பொசிஷன்ல இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது எனில் பிளவின் அகலத்தை 2 மடங்காக்கும் பொழுது பெறப்படும் ஒளிச்செறிவு. எவ்வளவுப்பா சொல்றாங்க? ஒரு மில்லிமீட்டர் தொலைவில் உள்ள போது 3 மில்லிமீட்டர் விட்டம் கண்விழியின் மூலம் காணும் போது பிரித்தறியப்படும் பெரும தொலைவு ஒளியின் அலைநீளம். இதெல்லாம் கொடுத்தா அப்படின்னு சொன்னா அதேதான். இது என்ன அப்படின்னு சொன்னா பிளவின் அகலத்தை சார்ந்ததல்ல ஃபர்ஸ்ட். அப்ப நம்மளுக்கு ஆன்சர் அந்த ஃபார்முலா எடுத்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 6 மீட்டர் கிடைச்சுன்னா அதனால எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. ஓகே, அடுத்தது பாருங்க. ஒளியின் கருவி ஒன்றில் பயன்படுத்தப்படும் ஒளியின் அலைநிலைகள் முறையே λ1 கொடுத்திருக்காங்க, λ2 கொடுத்திருக்காங்க. ஏனில் அக்கருவின் பகுதிறன்களின் விகிதம். சிம்பிள். இது நான் இது கொடுத்திருக்கேன். நம்மளுடைய கண்விழியினுடைய பிரித்தடிக்கப்படுகிற திறன் எவ்வளவு அப்படின்னு சொன்னா θ is equal to 1.22 lambda by a. கரெக்டாமா? பாருங்க, கண்விழியால் பிரித்தறியப்படும். இது இன்னொன்னு டைரக்டா நம்ம சொல்லிடலாம். இந்த θன்னா என்னன்னு பாருங்க, அப்படியே சப்ஸ்டிட் பண்ண. θ is equal to d by y. இது அது புரியுதோ புரியலையோ, நம்ம கண்விழி அவ்வளவுதான். இதுதான் ஃபார்முலா. நம்மளுக்கு λ1 λ2 கொடுத்துருக்கோம். கருவின் பகுதிறன் விகிதத்தை பகுதிறன் விகிதம் இது. θனா d by y. அவ்வளவுதான்பா. அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1.22 lambda divided by a is equal to d by y.
Sorry. இது கரெக்டா பாருங்க ஆன்சர். ஒர்க் அவுட் பண்ணீங்களா? இதுல ஒர்க் அவுட் பண்ணீங்களாப்பா? Sir. ஓகே 22க்கு ஆன்சர் என்ன? ஒற்றை பிளவு விளிம்பு விளைவு ஏற்படும் முதன்மை செறிவு I0 எனில் பிளவின் அகலத்தை 2 மடங்காக்கும் பொழுது பெறப்படுகின்ற ஒளியின் செறிவு. ஒற்றை பிளவு விளிம்பில் விளைவு முதன்மை பிரிவு செறிவு I0 எனில் பிளவின் அகலத்தை. இதுக்கு ஆன்சர் என்னம்மா? It does not depends on the slit. ஸ்லீட்டினுடைய டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணாது. அப்ப I0. இந்த ஆன்சர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் 24 முடிச்சுட்டா 23 போலாம். ஓகே பாருங்க. பகுத்திறன் நம்மளுக்கு பகுத்திறன் வந்து நம்மளுக்கு θ is equal to lambda. அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? lambda inversely proportional தானடா? எஸ் சார். அப்ப lambda 2 by lambda 1 5/4. Resolving power is inversely proportional to 1 by lambda. அப்ப resolving power of 1 divided by resolving power of 2 is equal to lambda 2 divided by lambda 1. அது சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு 5/4 இருக்கும். அப்ப 5:4 கரெக்டாடா? ஓகே 23 நம்மளுக்கு கருப்பு காகிதத்தில் ஒன்றில் 2 வெள்ளை ஒளிப்புள்ளிகள் 1 மில்லிமீட்டர் தொலைவில் உள்ளன. இப்புள்ளிகள் 3 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கண்விழியின் மூலம் காணும் பொழுது பிரித்தறியப்படும் பெரும தொலைவு. கண்விழியில் காணும்படும் பொழுது பிரித்தறியப்படும் கண்ணு. அப்ப நம்மளுக்கு அதே தான், நம்மளுக்கு என்ன சொன்னதே தான் இங்க யூஸ் பண்ண முடியாது, அதே தான் இருக்கும். θ is equal to நம்மளுடைய கண்விழியினுடைய பிரித்தறியப்படும் தொலைவு. அப்புறம் θ is equal to lambda divided by small g. θ அப்படின்னா எவ்வளவு அப்படின்னு சொன்னா d/y. அப்ப d/y is equal to 1.22 lambda divided by a. நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? பிரித்தறியப்படும் பெரும தொலைவு y கண்டுபிடிக்கணும். அப்போ y is equal to d into a divided by 1.22 lambda. இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஆன்சர் வந்து 5 மீட்டர் வரும். ஒர்க் அவுட் பண்ணிடலாமா? Yes, sir. I0 ஒளிச்செறிவு கொண்ட தலைவிளைவற்ற ஒளியானது தலைவிளைவாக்கின் மீது படும் பொழுது ஊடுருவும் பதம் கதிரின் ஒளிச்செறிவு பாதியாக்கப்படும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்குதானே? இது அப்படியே இருக்கும் பாருங்க, புக்கில் என்னுடைய நோட்ஸ்ல இருக்கும். 26 காற்றில் இருந்து கண்ணாடிக்குள் எதிரொலிக்கப்படும் ஒளியானது முற்றிலும் தலைவிளைவுற்ற ஒளியாக அமைய வேண்டுமெனில் அதன் படுகோணத்தின் மதிப்பு எவ்வளவு? நம்மளுக்கு தான் தெரியலையடா. mu is equal to tan IP. கரெக்டா? அப்ப நம்ம IP கேட்டாங்களா, நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? tan inverse of mu. That's all. 27 6000 ஆம்ஸ்டாங் அலைநீளம் கொண்ட ஒளியானது ஒற்றை பிளவை ஒன்றினால் ஒளியூட்ட செய்யப்படுகிறது. பிளவை திரைக்கும் இடைப்பட்ட தொலைவு அதுவும் கொடுத்துட்டாங்க, லேம்டா கொடுத்துட்டாங்க. எனவும் முதல் மற்றும் 1 மற்றும் மூன்றாவது சிறும விளிம்பு விளைவு பட்டைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு 3 மில்லிமீட்டர் எனவும் உள்ளது போது தடிமன் கேட்கிறாங்களா?
இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்னாவது விளிம்பு விளைவு போட்டுக்கலாம். n into lambda capital D by small d. இப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு பாத்துங்க, தெரியலன்னா தெரியும். எத்தனாவது பாருங்க, முதல் மற்றும் மூன்றாவது. x3 minus x1 is equal to lambda பார்த்தீங்கன்னா 3 minus 1 lambda into capital D by small d. by x3 minus x1 நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம இதுல இருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா விளிம்பு விளைவு பட்டை கழகம் டி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அவ்வளவுதான்பா. அப்ப ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ அதே தான் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. 2 lambda divided by x3 minus x1. அவ்வளவுதான் கான்செப்ட். x3 minus x1 தான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இவர் சொல்லியிருக்காங்க பாரு, முதல் மற்றும் மூன்றாவது சிறும அதனாலதான் இந்த ஃபார்முலா. பெருமனா 2n minus 1 lambda by 2. அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃபார்முலா எடுத்திருக்க. விளிம்பு விலை பட்டைகளுக்கு இடைப்பட்ட தொலைவு அப்ப பார்த்தோன்னா ரெண்டு பட்டைகளுக்கு அப்ப x3 minus x1 is equal to 3 millimeter. அவ்வளவுதான் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 2 into 10 to the power of minus 4 meter. டவுட் இருக்காப்பா? எழுதிடலாம் இல்லையா? புரிஞ்சுதா? ஓகே, அவ்வளவுதான். ஒற்றை பிளவை விளிம்பு விளைவு சோதனையில் பிளவின் அகலம் அதன் ஆரம்ப அகலத்தை விட 2 மடங்காகிறது எனில் மைய விளிம்பு விளைவு பட்டையானது. ஓகே, இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், தியரி கொஸ்டின்ஸ். குறுகலாகவும் மற்றும் பொலிவாகவும் இருக்கும். ப்ரூஸ்டர் ஐபி கோணம் எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 45 டிகிரில இருந்து இது இருக்கும். அடுத்தது 30வது கொஸ்டின்ஸ். வேகமாக இயங்கும் எலக்ட்ரானின் இணைக்கற்றையாக பிளவை ஒன்றின் மீது செங்குத்தாக விழுகிறது. அப்ப நார்மலா வந்து ஒரு லைட் வந்து பால் ஆகுது. ஒளிரும் திரை ஒன்றின் பிளவில் இருந்து அதிக தொலைவு வைக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரானின் வேகத்தை அதிகரிக்கும் போது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? மைய பொழிவின் கோணம் அகலம் குறைகிறது. மைய பொழிவின் கோணம் அகலம் மாறாது. எலக்ட்ரான் கற்றைகளுக்கும் திரையில் விளிம்பி பட்டைகளுக்கு தோன்றுவதில்லை. வேகமாக இயங்கும் எலக்ட்ரான் இணைக்கற்றையாக பிளவி ஒன்றின் மீது செங்குத்தாக விழுகிறது. அது விட்டுருங்க. ஒளிரும் திரை ஒன்று பிளவில் இருந்து அதிக தொலைவு வைக்கப்பட்டால் மைய பொழிவு கோணம் குறையும். அவ்வளவுதான். ஸ்கிரீனை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கே தெரியலையா அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த சைஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப மைய பொழிவு கோணம் அகலம் குறைகிறது. எழுதிக்கலாமா? ஓகே, 31. லாம்டா அலைநீளம் கொண்ட இணைக்கற்றை பிளவி ஒன்றின் மீது செங்குத்தாக விழுகிறது. படுகதிர் செங்குத்து திசையில் விளிம்பு பட்டைகளுக்கும் 4π. இதுவும் நானே கொடுத்திருப்போம் பாருங்க. இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ். எப்படி வந்ததுன்னு தெரியுமா? நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும். del pi is equal to 2π by lambda into பாதை வேறுபாடு. அப்ப அந்த பாதை வேறுபாடு தான் இங்க 2 lambdaன்னு கொடுத்துருக்காங்க. del x. அப்ப therefore del pi is equal to இந்த ஃபார்முலா நானே கொடுத்துருப்பேன். 2 lambda
இன்டூ பாதை வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 2 லேம்டா. அதுல எல்லாரும் இணைக்கதிர் விளைவின் மேல் செங்குத்தாக விழுகிறது. படுகதிரின் செங்குத்து திசையில் விளிம்பு விளைவு பட்டை பெறப்படுகிறது. விளிம்பு விளைவு பட்டை இரண்டாவது சிறுமத்திற்கு. அப்ப பாத்தீங்கன்னா இன்டூ 2 லேம்டா. அப்ப பார்த்து சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு நம்மளுடைய ஆன்சர் 4π. இது டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் 32. 10 சென்டிமீட்டர் விட்டமுடைய தொலைநோக்கி ஒன்றின் வழியே லேம்டா கொடுத்திருக்காங்க. அலைநீளம் கொண்ட ஒளியின் பெறப்படும் கோண பிரித்திறன் எவ்வளவு சார்? ரிசால்விங் பவர். அப்ப ரிசால்விங் பவர் இஸ் ஈக்குவல் டு இதுதான் டெல்டா டி. ஞாபகம் இருக்கா? படிச்சிருக்கீங்களா? அப்ப டெல்டா டீட்டா நமக்கு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா 1.22 லேம்டா டிவைடட் பை கேபிட்டல் டி. அப்ப ரிசால்விங் பவர் இது கோண பிரித்திறன் லேம்டா டி. ஓகேவா? டெல் டி. அண்ட் டெல் டீட்டாவை நம்ம கால்குலேட் பண்ணா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா 10⁻⁻⁴ ரேடியன். அடுத்தது பாருங்க. 10 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள பொருள் லென்ஸ் கொண்டுள்ள தொலைநோக்கி ஒன்று 2 பொருட்களிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. 2 பொருளும் 5000 ஆம்ஸ்டாங் அலைநீளம் கொண்ட ஒளியை கொண்ட 2 பொருட்களின் பகுத்தறியும் பொழுது பெறப்படும் 2 பொருட்களின் இடைப்பட்ட மிச்சிறு தொலைவு. நம்மளுக்கு மீச்சிறு தொலைவு. இப்ப இது மாதிரி கொடுத்து இந்த டிஸ்டன்ஸை சப்ஸ்டிட் பண்ண சொன்னாங்கன்னா நீங்க ஒரே ஒரு இது மட்டும் பண்ணிக்கோங்க. இன்டூ டி. அவ்வளவுதான். அப்ப டெல்டா டி கண்டுபிடிங்க. டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு 1.22 லேம்டா டிவைடட் பை கேபிட்டல் டி. அப்ப இதுல இருந்து டெல்டா டி கண்டுபிடிங்க. டெல்டா டி கண்டுபிடிச்சனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். புரிஞ்சுதுங்களா? கவனிச்சிட்டு இருக்கீங்களா? எஸ் சார். ஓகே, அவ்வளவுதான்பா. இது பாரு, இது புதுசா இப்ப நீங்க கத்துக்கிறது. ரெண்டதையும் பகுதினா மீச்சிறு தொலைவு எவ்வளவுனா இந்த ஃபார்முலா தான் நம்மளுக்கு. அதை எடுத்து டெல்டா டி கண்டுபிடிச்சுட்டா முடிஞ்சிருச்சு. 2 மில்லிமீட்டர் விட்டம் கொண்ட கண்விழியின் மூலம் 50 மீட்டர் தொலைவில் உள்ள 2 புள்ளிகளை பிரித்தறிய அப்புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மீச்சிறு தொலைவு. அதே கான்செப்ட் தான். அதே கான்செப்ட் நம்ம எடுத்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 1.25 சென்டிமீட்டர். மேல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மாதிரி எடுத்துங்க. 5000 ஆம்ஸ்டாங் அலைநீளம் கொண்ட ஒற்றை நிறை இணை கற்றையானது ஒற்றை பிளவுகளுக்கு மிகுந்த குத்தாக விழுகிறது. பிளவின் தடிமன் 0.001 மில்லிமீட்டர். ஒளியானது லென்ஸ் மூலம் திரையில் குவிய தளத்தில் குவியப்படுகிறது. முதல் சிறும வரிசைக்கும் ஏற்படும் விளிம்பு விளைவு கோணம் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. A sin theta is equal to n lambda. A sin theta is equal to deviation. Deviation is n lambda. Therefore, A sin theta is equal to n lambda. Super good. அப்ப இது எத்தனை இருக்குன்னா அப்ப பார்த்தோன்னா therefore sin theta is equal to lambda by A. Therefore, theta is equal to நம்மளுக்கு ஈஸியா போலாம் sin inverse of lambda by A. அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா 30 டிகிரி கோணம் கிடைக்கும். முப்பத்தி 6
பாருங்க. mu ஒளிவிலகல் எண்ணை கொண்ட சமதள பரப்பின் மீது. ஓகே, இது வந்து டைரக்டர். அடுத்தது பாருங்க. P1 மற்றும் P2 என்ற இரண்டு தலைவிளைவு ஆக்கிகளின் அதன் அச்சை பொறுத்து ஒன்றுக்கொண்டு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளன. தலைவிளைவற்ற ஒளி I0 மற்றும் P1 இன் மீது படுகிறது. மூன்றாவது தலைவிளைவாக்கி P3 ஆனது P1 உடன் 45 டிகிரி கோணத்தில் அமையுமாறு P1 P2க்கு இடையே வைக்கப்படுகின்றது. P2 வழியே ஊடுருவு செல்லும் கதிரின் செறிவு. இது ஒவ்வொன்றும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்பா. 45 டிகிரில வைக்கிறோமா? I1 ஃபர்ஸ்ட்ல போகும் பொழுது அந்த செறிவு பாதியாகும். நல்லா கவனிச்சுக்கோ. ஃபர்ஸ்ட்ல போகும்போது அதனுடைய செறிவு பாதியாகும். இப்ப அடுத்தது இந்த P1க்கு அடுத்தது என்ன வச்சிருக்கோம்? P3 வச்சிருக்கோம். P1 P2 சென்டர்ல ஒரு P3 வச்சிருக்கோம். அப்ப அது P3 கோணம் எவ்வளவு கோணம்? 45 டிகிரி. அப்ப அடுத்த ஒளியானது P3 வழியாக போகும். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? therefore அடுத்தது I2 is equal to I1 into cos square 45 டிகிரி. ஏன்னா I1 இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணும் பொழுது therefore I2 is equal to I0 by 4 கிடைக்கும். சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. நல்லா கவனிச்சிங்க. P1ல போகும் பொழுது அந்த செறிவு பாதியாகும். அது 45 டிகிரில கோணத்துல வைக்கப்படும் பொழுது எனக்கு அந்த செறிவு I0 by 2 உள்ள சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா I0 by 4 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இது வந்து I0 by 2, இது வந்து I0 by 4. அப்ப இதுக்குள்ள போச்சுன்னா என்ன ஆகும்? I0 by 8. கரெக்டா பாருங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாமா? ஓகே. இது 38 டைரக்ட் கொஸ்டின் லேசர். 39 ஒளிச்செறிவின் எதிர்த்தகவில் I is inverse proportional to R square. ஓகே, இது A புள்ளியின் ஒளிமூலம். இரண்டு ஒளிமூலம் ஓரியல் மூலங்கள் எனில் அவை சம அலைநீளம் கொண்ட. இது ஏற்கனவே முன்னே சொன்னதுதான். டி மாறாத கட்ட வேறுபாடு உடையவை. ஓகே, அவ்வளவுதான்பா. நான் இன்னைக்கு ஈவினிங் வந்து டூயல் நேச்சர் எல்லாமே மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நான் அனுப்பி விடுறேன். ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீக்குள்ள முடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளவுதாம்மா. 12th போர்ஷன் முடிஞ்சு. 12th போர்ஷன் ஒரு ஃபுல் போர்ஷன் ஒரு டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா சரியா போயிடும். ரெடியா? இதுவரை டீச் பண்ண வரைக்கும் ரெடியா? Yes, sir. Okay. Okay, students. Thank you. Thank you, sir. Thank